நான்காவது வசனத்தை பாருங்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. பார்த்தீங்களா? ஆவிக்குரிய மேன்மை என்ன? எருசலேமுக்கு ஆவிக்குரிய மேன்மை பண்டிகை. பண்டிகை கொண்டாடி கொண்டே இருப்பதாக்கும் எருசலேமுக்கு மேன்மை. எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாடுவதற்கு ஜனங்கள் வருவாங்க. இப்போ பண்டிகைக்கு வருகிறவர்கள் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் என்ன செய்தான்? புலம்புதான். ஐயோ, ஒருவருமே வரலையே, ஆவிக்குரிய எழுப்புதல் இல்லையே, பலி செலுத்துதல் இல்லையே, பண்டிகை இல்லையே, ஜனங்களுக்குள்ளாக உண்டாகிற அந்த உற்சாகம், தாகம், வாஞ்சை இல்லையே. இப்ப சீயோனுக்கு போகிற வழிகள் எல்லாம் என்ன செய்யுதான்? புலம்புது, புலம்புது. நீங்க குற்றாலம் சீசன் டயத்தில் போட்டீங்கன்னா அங்கே கடை போட்டிருக்கிற மதுக்கு சிரிச்சமா சாரா அப்படி விடுமா? சீசன் இல்லாத டயத்தில் போய் என்னங்க வியாபாரம் எப்படின்னு சொல்லுவோம்? சீசனே கிடையாதுல்ல சார், சும்மா கொஞ்ச நேரம் கடையை திறந்து வச்சிருப்போம் சார், 9 மணிக்கெல்லாம் கடையை அடைச்சிருவோம் சார். ஏன்னா என்னது இல்லையா? சீசன் இல்லை. சீசன் டயத்துக்கு போனீங்கன்னா நடுராத்திரி கூட என்ன செஞ்சிருக்கோம்? கடை திறந்திருக்கும். இப்பெல்லாம் குற்றாலத்துக்கு போனோம்னா நம்ம தான் 2 கப்பு தண்ணியை என்ன செய்யணும்? கொண்டு போயிட்டு மலைக்கு பக்கத்துல இருந்து மேல தண்ணியை ஊற்றிட்டு குடிச்சிட்டேன்னு நம்ம என்ன செய்யணும்? வரணும். இப்பெல்லாம் குற்றாலத்துக்கு போனா நாமே டீ போட்டு பிளாஸ்க்ல கொண்டு போனோம். சும்மா இருக்கும், 4-5 கடை இருக்கும். நம்ம எப்பவும் போற மாதிரி எதிர்பார்த்து போக முடியாது. சீயோனுக்கு போகிற வழிகள் முழுக்க அவ்வளவு பாடல், துதி, ஆராதனை, கூட்ட கூட்டமா ஜனங்கள் பாடிக்கொண்டே துதித்து கொண்டே சீயோனுக்கு போவாங்க. ஆனா இப்போ பண்டிகைக்கு வருவோர் இல்லாததினால் ஆவிக்குரிய மேன்மை இடிக்கப்படுகிறது. சத்துரு நம்முடைய அடையாளத்தை மட்டுமல்ல, அவர் 2வது நம்முடைய ஆவிக்குரிய மேன்மைகளை இடிப்பான்.